எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லீட் கோட் 95 சீரிஸோட ப்ராப்ளம் நம்பர் 25 ஆஸ்ட்ராய்ட் கொலிஷன் எப்படி சால்வ் பண்றது தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் பார்க்கற முன்னாடி இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுக்கணும். இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஆஸ்ட்ராய்ட் அரே கொடுத்துருக்காங்க. இந்த ஆஸ்ட்ராய்ட் அரேல சில நம்பர்ஸ் இருக்கு. இந்த ஆஸ்ட்ராய்ட் நம்பர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஆஸ்ட்ராய்டை குறிக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயம் இருக்கு இதுல. அந்த ஆஸ்ட்ராய்ட் வேல்யூ வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அந்த ஆஸ்ட்ராய்ட் வந்து டு த ரைட் மூவ் ஆகும். பாருங்க நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் வரைக்கும்ல, எக்ஸ் ஆக்சிஸ்ல பாசிட்டிவ் வேல்யூஸ் டு த ரைட் இருக்கும், நெகட்டிவ் வேல்யூஸ் டு த லெஃப்ட் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா டு த ரைட் அந்த ஆஸ்ட்ராய்ட் மூவ் ஆகுது. நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த ஆஸ்ட்ராய்ட் வந்து டு த லெஃப்ட் மூவ் ஆகுது. நம்ம இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த இந்த வேல்யூ ஆஃப் த இன்டிஜர். இந்த வேல்யூ பெருசா இருந்துச்சுன்னா அந்த ஆஸ்ட்ராய்ட் இன்னும் பெரிய ஆஸ்ட்ராய்ட். வேல்யூ சின்னதா இருந்துச்சுன்னா அந்த ஆஸ்ட்ராய்ட் வந்து சின்ன ஆஸ்ட்ராய்ட். பாருங்க இந்த 10 குறிக்கிற அந்த ஆஸ்ட்ராய்ட் வந்து இந்த 5 குறிக்கிறோட ஆஸ்ட்ராய்ட் இல்லைன்னா -5 குறிக்கிற ஆஸ்ட்ராய்டோட பயங்கரம் பெருசா இருக்கும். ஸோ அந்த அப்சல்யூட் வேல்யூ என்ன குறிக்குது, சைஸ் ஆஃப் தி ஆஸ்ட்ராய்ட். ஸோ நம்ம என்ன சொல்லலாம், இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் இந்த ஸ்கைல வந்து பறக்கும் போது எல்லாமே அடிச்சுப்பாங்கல்ல, லைக் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வர ஆஸ்ட்ராய்ட். ஸோ ரெண்டு ஆஸ்ட்ராய்ட் வந்து கொலைட் ஆனாங்கன்னா so the lesser value asteroid வந்து blast ஆயிடும். பாருங்க 10 -5 கொலைட் ஆச்சுன்னா இந்த -5 blast ஆயிடும். இந்த கேஸ்ல A to -8, ஸோ ரெண்டு ஆஸ்ட்ராய்டும் ஈக்குவல் வேல்யூ இருந்துச்சுன்னா ரெண்டு ஆஸ்ட்ராய்டும் blast ஆயிடுவாங்க. ஆனா பாருங்க சேம் டைரக்ஷன்ல போற ஆஸ்ட்ராய்ட், பாருங்க இந்த 5 இந்த 10 சேம் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு ஆஸ்ட்ராய்டும் கொலைட் ஆக மாட்டாங்க. ஸோ ரெண்டும் சேஃபா இருக்காங்க. ரெண்டும் வந்து மீட் பண்ணும்போது. ஆனா இந்த 10 -5 ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாங்க, கொலைட் ஆயிடுவாங்க. இங்க பாருங்க 2 -5 இருக்கு. சோ இந்த -5ம் 2ம் கொலைட் ஆனா எந்த ஆஸ்ட்ராய்ட் பிளாஸ்ட் ஆகும், இந்த 2 வேல்யூ இருக்கிற ஆஸ்ட்ராய்ட். சோ நம்ம வந்து இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் கொலைட் ஆனதுக்கு அப்புறம் எந்த ஆஸ்ட்ராய்ட் சர்வைவ் ஆகும்னு பார்க்கணும். சோ இப்போ நம்ம போய் இந்த ப்ரோக்ராம் லாஜிக் போய் பார்த்தோம். சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்கேன். நம்ம சும்மா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம இதுல பிராக்டிஸ் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம லெஃப்ட் மோஸ்ட் ஆஸ்ட்ராய்ட்ல இருந்து கன்சிடர் பண்ணி ஒரு ஆஸ்ட்ராய்டா பார்ப்போம். சரியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 5 ஆஸ்ட்ராய்ட் இருக்குல்ல, வெறும் லெஃப்ட் மோஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இந்த ஆஸ்ட்ராய்ட் வந்து எந்த டைரக்ஷன் போகுது, இந்த டைரக்ஷன் போகுது. சோ ஓகே, இப்போ ஒரு ஆஸ்ட்ராய்ட் கன்சிடர் பண்றதுனால இன்னொரு ஆஸ்ட்ராய்ட் இருக்காது, சோ கொலைடும் ஆகாது. சோ நெக்ஸ்ட் ஆஸ்ட்ராய்டு போறலாம், இந்த 10 ஆஸ்ட்ராய்டு போறலாம். சரியா, இந்த 10 ஆஸ்ட்ராய்டு வந்து எந்த டைரக்ஷன் போகுது, இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. சோ இந்த 10 ஆஸ்ட்ராய்டும் நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்க ஆஸ்ட்ராய்டும் கொலைட் ஆக மாட்டாங்க. சோ நம்ம சேஃபா நெக்ஸ்ட் ஆஸ்ட்ராய்ட போய் பார்க்கலாம். சோ பாருங்க இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து -5 இருக்கிறதுனால இந்த டைரக்ஷன்ல போகும். சோ டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் வந்து கொலைட் எந்த ஆஸ்ட்ராய்டு பண்ணும், இந்த 10 கொலைட் பண்ணும். இப்போ பார்க்கணும் எந்த ஆஸ்ட்ராய்டு வந்து ரெண்டு ஆஸ்ட்ராய்டையும் கொலைட் ஆனா எந்த ஆஸ்ட்ராய்டு வெடிக்கும்னு பார்க்கணும். பாருங்க 10 வந்து பெரிய ஆஸ்ட்ராய்டு, இந்த 10 வெடிக்காது, 5ஓட சண்டை போடுச்சுன்னா. சோ எந்த ஆஸ்ட்ராய்டு வந்து பிளாஸ்ட் ஆகும், இந்த 5 ஆஸ்ட்ராய்டு, -5 ஆஸ்ட்ராய்டு. சோ இதை வந்து டெலிட் பண்ணிடலாம். சோ இப்போ ரிமைனிங் ஆஸ்ட்ராய்ட்ஸ் என்ன வந்து 5 and 10. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் குயிக்கா. இப்போ இப்போ 8 வந்து இந்த டைரக்ஷன்ல போகுது, லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இந்த -8 வந்து இந்த டைரக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. சோ நான் என்ன சொல்லியிருந்தேன், ரெண்டு ஆஸ்ட்ராய்டு வேல்யூ சேமா இருந்துச்சுன்னா கொலைட் ஆகும்போது ரெண்டு ஆஸ்ட்ராய்டும் பிளாஸ்ட் ஆயிடுவாங்க. சோ இது ரெண்டும் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. சோ இந்த கேஸ்ல ஒரு ஆஸ்ட்ராய்டும் சேஃபா இருக்காது. லாஸ்ட்ல பார்க்கலாம், இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து இந்த டைரக்ஷன்ல போகுது, ஒரு ஆஸ்ட்ராய்டுனால சேஃபா போயிட்டு இருக்கும். செகண்ட் ஆஸ்ட்ராய்டு வந்து சேம் டைரக்ஷன்ல போகுது, சோ இதையும் சேஃபா இருக்கும். தேர்ட் ஆஸ்ட்ராய்டு வந்து இந்த டைரக்ஷன்ல போகுது. இப்ப பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஆஸ்ட்ராய்டு மீட் பண்ணுவாங்க. சோ இப்போ எந்த ஆஸ்ட்ராய்டு வெடிக்கும், இந்த 2 வந்து லெஸ் தென் -5. சரியா, ஃபர்ஸ்ட் வந்து 2 வெடிச்சிடும். ஓகே, மறுபடியும் இந்த 10 ஆஸ்ட்ராய்டு வந்து போயிட்டே இருக்கும், இந்த 5 ஆஸ்ட்ராய்டு வந்து சேஃபா இந்த டைரக்ஷன்ல வந்துட்டே இருக்கு. இப்போ இந்த 5 ஆஸ்ட்ராய்டுக்கும் இந்த 10 ஆஸ்ட்ராய்டுக்கும் சண்டை வரும். எந்த ஆஸ்ட்ராய்டு வெடிக்கும், இந்த -5 ஆஸ்ட்ராய்டு. சோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்மளுக்கு ரிமைனிங் வந்து 5 10 இருக்கும், செகண்ட் கேஸ்ல எம்டியா இருக்கும் நம்ம ஆஸ்ட்ராய்ட்ஸ், லாஸ்ட் கேஸ்ல 10 ரிமைனிங் இருக்கும். இதான் ஆன்சரான்னு பார்த்துக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கேஸ்ல 5 10 இருக்கு, செகண்ட் கேஸ்ல எம்டியா இருக்கும், லாஸ்ட் கேஸ்ல 10 இருக்கும். சோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட எக்ஸ்பிளனேஷன். இப்போ ப்ரோக்ராம் லாஜிக் வந்து இது எப்படி ப்ரோக்ராம் லாஜிக் எழுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம் லாஜிக் எழுதுறது. சோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லப்படியே நம்ம வந்து லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போறோம் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு. அதனால நான் வந்து இந்த ஸ்டாக் வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டேன், எம்டி ஸ்டாக். இப்போ என்ன சொன்னா, நம்ம ப்ரோக்ராம் பார்த்து அந்த ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது போதும் நம்ம லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா ஆஸ்ட்ராய்டு ஒன்னா படிச்சோம் லெஃப்ட்ல இருந்து. ஸோ அதுதான் ஃபார் ஆஸ்ட்ராய்டு அண்ட் ஆஸ்ட்ராய்ட்ஸ் லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு ஆஸ்ட்ராய்டு எடுத்து. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு ஆஸ்ட்ராய்டை பார்க்கும்போது அது எண்ட் ஆஃப் த சீக்வல், எண்ட் ஆஃப் த பார்ட்ஸ்ல வந்து நான் இது சேஃபா தான் இருக்கும்னு அசியூம் பண்ணி அலைவ்னு சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் வந்து அலைவ்னா லாஸ்ட்ல வந்து நான் ஸ்டாக்கு ஆட் பண்ண போறேன். சரியா பார்க்கலாம். இப்போ while alive and asteroid is less than 0. ஸோ இப்போ வந்து பாருங்க
எந்த ஆஸ்ட்ராய்ட்லாம் இந்த ரைட் டைரக்ஷன்ல போயிட்டு இருந்துச்சோ அதெல்லாம் நம்ம சேஃபாவே நம்ம ஸ்டாக்குள்ள ஆட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த டைரக்ஷன்ல போற ஆஸ்ட்ராய்ட் வந்து கொலைட் நம்ம லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆஸ்ட்ராய்ட்ஸை சேர்க்கிறோம். ரைட்ல போற ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் வந்து கொலைடே ஆக மாட்டாங்க ஆல்ரெடி இருக்க ஆஸ்ட்ராய்ட்ஸ்க்கு. வெறும் இந்த லெஃப்ட்ல இருக்க ஆஸ்ட்ராய்ட்ஸ் தான் கொலைட் பண்ணுவாங்க. பாருங்க இந்த 5ம் 10ம் சேம் டைரக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. ரைட்ல போற ஆஸ்ட்ராய்ட் வந்து சேஃபா ஆட் பண்ணிடலாம். வெறும் இந்த 5 வந்து லெஃப்ட்ல போற ஆஸ்ட்ராய்ட் இப்பதான் நம்ம கொலிஷனுக்கு செக் பண்ணோம். இங்கேயும் சேம் 8 அண்ட் -8 இந்த -8 வரும்போது தான் நம்ம கொலிஷனுக்கு செக் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அதனால ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வைல் அலைவ் அண்ட் ஆஸ்ட்ராய்ட் இஸ் இந்த லெஃப்ட்ல போற ஆஸ்ட்ராய்ட் தான் செக் பண்ணணும் நம்ம கொலிஷனுக்கு. அப்புறம் ஸ்டாக். ஸோ ஸ்டாக் என்ன சொல்லுதுன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி பாருங்க இந்த ஒரு சப்போஸ் ஒரே ஆஸ்ட்ராய்ட் தான் இருந்துச்சு -8ன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த -8க்கு வந்து ஒரு ப்ரீவியஸ் ஆஸ்ட்ராய்ட் கூட இருக்காது. சோ இதுக்கு வந்து பொசிஷனே செக் பண்ண தேவையில்லைல்ல. சோ அதுதான் நம்ம ப்ரீவியஸா நம்ம ஆஸ்ட்ராய்ட் கன்சிடர் பண்ணிட்டே வந்தோம். அந்த ப்ரீவியஸ் கன்சிடர் ஆஸ்ட்ராய்ட்ஸ்ல ஒரு ஆஸ்ட்ராய்ட் இன்னும் இருந்துச்சுன்னா அப்பதான் செக் பண்ணும். பாருங்க இந்த 8 -8 ரெண்டும் சேர்த்து ரெண்டும் வச்சிருச்சு. சோ இதுக்கப்புறம் இன்னொரு ஆஸ்ட்ராய்ட் வந்து -7ன்னு இருந்துச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்கா சேஃபா இருக்கும். ஏன்னா இது கொலைட் பண்றதுக்கு ஒரு ஆஸ்ட்ராய்ட் கூட இல்லை. சோ அதுதான் நம்மளுக்கு ஸ்டாக் தேவை. ஸ்டாக் என்ன ஸ்டோர் பண்ணணும்? சோ ஃபார் எவ்வளவு ஆஸ்ட்ராய்ட் சேஃபா இருக்காங்களோ அந்த ஸ்டாக்கை ஸ்டோர் பண்ணணும். சரியா? அண்ட் ஸ்டாக் -1 கிரேட்டர் than 0. ஓகே இதை பார்க்கலாம். பாருங்க இங்க வந்து இப்படி போறோம்னா இந்த டைரக்ஷன்ல போயிட்டு ஸோ சப்போஸ் இந்த கேஸ் கன்சிடர் பண்ணி -7 -8 ரெண்டு ஆஸ்ட்ராய்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த -7 நான் வந்து இந்த சேஃப் ஸ்டாக்ல போடுவேன். அப்புறம் பாருங்க இந்த -7 இந்த டைரக்ஷன்ல போகுது இல்ல. ஸோ இது வந்து புது ஆஸ்ட்ராய்டோட கொலைட் ஆகாது. ஏன்னா பாருங்க இங்க -8 போட்டேன்னா நான் என்ன சொன்னேன் நெகட்டிவ் ஆஸ்ட்ராய்ட்ஸ் தான் செக் பண்ணும் கொலிஷனுக்கு. ஸோ -8 போட்டாலும் இந்த டைரக்ஷன் தான் போகும். ஸோ டெஃபினட்டா ஆல்ரெடி இந்த லாஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் வந்து மைனஸ்ல இருந்துச்சுன்னா இந்த -8 வந்து அது வந்து கொலைட் பண்ணுது. ஸோ அதனாலதான் சேம் டைரக்ஷன் போகல. ஸோ அதனாலதான் இந்த ஸ்டாக் ஆஃப் லாஸ்ட் எலிமெண்ட் இந்த ஸ்டாக்கும் ஒரு பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கும். ஸோ இதுதான் இந்த 4 கண்டிஷன்ஸ் ஆனாதான் நம்ம கொலிஷன்ஸ் செக் பண்ண போறோம். ஸோ வைல் ஓகே ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம ஆல்ரெடி அலைவ்னு அசியூம் பண்ணி தான் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ வைல் அலைவ் ஆஸ்ட்ராய்ட் இஸ் லெஸ் than 0. ஸோ புது சேர்க்கிற ஆஸ்ட்ராய்ட் வந்து நெகட்டிவா இருக்கும். அப்பதான் கொலிஷன் ஆகும். அப்புறம் ஸ்டாக்லையும் ஆல் நம்ம சோ ஃபார் சேஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ்ல ஏதாச்சும் ஆஸ்ட்ராய்ட் சேஃபா இருக்கும். ஸோ அதுதான் வைல் ஸ்டாக்லயும் சில ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கும். அண்ட் ஸ்டாக் -1 கிரேட்டர் than 0. ஸோ இந்த லாஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த ஸ்டாக் வந்து இந்த டைரக்ஷன் பாசிட்டிவ் டைரக்ஷன் மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ புது ஆஸ்ட்ராய்ட் வந்து நெகட்டிவ் டைரக்ஷன் வாங்கணும். லாஸ்ட் ஆஸ்ட்ராய்ட் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் வாங்கணும். இப்பதான் கொலிஷன் ஆகும். ஸோ இந்த 4 கண்டிஷனும் பாஸ் ஆச்சுன்னா இப்போ செக் பண்ண போறோம். இஃப் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஆஸ்ட்ராய்ட் கிரேட்டர் than ஸ்டாக் -1. இது என்ன சொன்னது? எப்போ வந்து இந்த ஸ்டாக்ல இருக்க ஆஸ்ட்ராய்ட் வெடிக்கும் பாருங்க இந்த 5 10 இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல இந்த ரெண்டு ஆஸ்ட்ராய்ட் இருந்துச்சு சரியா. எப்போ வந்து இந்த 10 வெடிக்கும்? எப்போ இந்த 10க்கு மேல ஒரு வேல்யூ வந்துச்சு. சோ அப்பதான் இந்த 10 வெடிக்கும். இல்லைன்னா இந்த 10க்கு ஈக்குவல் கூட வேல்யூ இருக்கு. அது நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்ப்போம். சரியா? சோ அதுதான் if absolute value of the புது asteroid is greater than stack -1. சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிளைனும் இந்த ப்ராப்ளம் பண்ணும். இந்த டெஸ்ட் கேஸ் சால்வ் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஃபர்ஸ்ட் 5 ஆஸ்ட்ராய்ட் வந்து படிக்கும். சோ நான் இங்க ஸ்டாக் எழுத போறேன். சோ ஸ்டாக் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல வெறும் 5. பாருங்க ஒரு இந்த கண்டிஷனே பாஸ் ஆகாது ஃபர்ஸ்ட் 5க்கு. சோ ஏன்னா வெறும் அது மட்டும் தான் எலிமெண்ட். ஸ்டாக் ஆல்ரெடி எம்டியா இருக்கும். சோ டைரக்டா நம்ம லாஸ்ட்ல வந்து இந்த ஆஸ்ட்ராய்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணலாம் 10. சோ 10 அலைவா இருக்கா? ஆமா. இஸ் ஆஸ்ட்ராய்ட் நெகட்டிவ்? ஆஸ்ட்ராய்ட் நெகட்டிவ்னா நெகட்டிவ் சைட்ல போற டைரக்ஷன்ல. அந்த 10 வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன்ல போற ஆஸ்ட்ராய்ட். சோ இது வந்து இந்த கொலிஷன் கேஸ் வந்து பாஸ் ஆகுது. டைரக்டா நான் வந்து இந்த ஸ்டாக்ல வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுறோம். இப்போதான் -5க்கு வரும். இந்த -5ல தான் இந்த எக்ஸ்பிளனேஷனை பார்க்க போறோம். இஃப் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஆஸ்ட்ராய்ட் இஸ் கிரேட்டர் than ஸ்டாக் -1 பாப் த ஸ்டாக். else if absolute value of asteroid is equal to stack -1. இந்த மாதிரி கேஸ் பார்த்திருக்கோமா? இது வரைக்கும் டெஃபினட்டா பார்த்திருக்கோம். பாருங்க இந்த 8 to -8 ஃபர்ஸ்ட் வந்து 8 வந்து இந்த ஸ்டாக்ல போகும். அப்புறம் -8 போகும்போது இந்த -8 வந்து 8க்கு ஈக்குவல் ஆகும். சோ அப்ப என்ன பண்ணணும்னா ஸ்டாக்ல இருந்தும் இந்த 8 வந்து நான் பாப் பண்ணுவேன். இது டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இந்த புது ஆஸ்ட்ராய்டும் பிளாஸ்ட் ஆயிடும். சோ அலைவ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஃபால்ஸ் செட் பண்ணிட்டு போவோம். So பாருங்க இந்த கண்டிஷனுக்கு -5 is less than 10. So டைரக்டா இந்த if கண்டிஷனும் பாஸ் ஆகுது. absolute value of -5 is less than 10. So இது பாஸ் ஆகாது. இதுவும் else if absolute value of asteroid is equal to stack -1 இதுவும் பாஸ் ஆகாது. ஃபைனலா இந்த else கண்டிஷன் வராது. else alive is equal to false. இந்த alive இந்த -5 asteroid வந்து blast ஆகும். அவ்வளவுதான். So ஃபைனலா if alive append asteroid to strike. -5 alive இல்ல. So append பண்ண மாட்டேன். இது முடிஞ்சிச்சு. எல்லா ஆஸ்ட்ராய்ட்ஸும் படிச்சு முடிச்சுட்டு ஃபைனலா 5,10 ரிட்டர்ன் பண்ணிடும். சோ அவ்வளவுதான். இதுதான் இந்த ப்ராப்ளமோட லாஜிக். நம்ம இப்போ கோட்ல பாத்துறோம். ஃபர்ஸ்ட் ஜாவா கோட்ல பாப்போம். அப்போ பைத்தன் கோட்ல பாத்துறோம். சோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஜாவா கோட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஸ்டாக் ஆஃப் இந்த சேஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். சோ
இனிஷியலைஸ் பண்ணிட்டு இந்த சேஃப் ஆஸ்ட்ராய்ட் ஸ்டாக். இப்போ வந்து ஈச் ஆஸ்ட்ராய்டு வந்து நான் லெஃப்ட் டு ரைட் வந்து படிக்க போறேன். ஜாவால எப்படி பண்ணா ரொம்ப சிம்பிள். ஃபார் இன் ஆஸ்ட்ராய்ட் இன் ஆஸ்ட்ராய்ட்ஸ். சரியா? இப்போ என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல வந்து இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து எல்லா கொலிஷன்ஸ்க்கு அப்புறம் அலைவா இருக்குன்னு அசியூம் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் பூலியன் அலைவ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஏதாச்சும் கண்டிஷனால இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து பிளாஸ்ட் ஆச்சுன்னா அப்போ வந்து இந்த அலைவ் வந்து ஃபால்ஸ்க்கு செட் பண்ண போறோம். இப்போ என்ன பண்ணும், நம்ம கொலிஷன்ஸுக்கு செக் பண்ணணும். கொலிஷன்ஸ்க்கு என்னன்னா 4 கேஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து அலைவா இருக்கணும். அப்புறம் வந்து இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து நெகட்டிவ் டைரக்ஷன்ல மூவ் பண்ணணும். இந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம சேஃப் ஆஸ்ட்ராய்டு ஸ்டாக்ல அட்லீஸ்ட் சில ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கணும். அப்புறம் ஸ்டாக் ஆஃப் -1 வந்து பாசிட்டிவா இருக்கணும். ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு. சரியா? இப்போ உங்களுக்கு கேட்கலாம், ஏன் இங்க வைல் லூப் யூஸ் பண்றது? பாருங்க, இந்த மாதிரி கேஸ்ல 555 -10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த 555 எல்லாமே சேம் டைரக்ஷன்ல போறதுனால சேஃப் ஸ்டாக்ல எல்லாம் 555 இருக்கும். ஆனா இந்த லாஸ்ட் -10 வரும்போது இந்த -10 வந்து இந்த 5 வெடிக்கும் ஃபர்ஸ்ட், அப்புறம் இந்த 5 வெடிக்கும், அப்புறம் இந்த 5 வெடிக்கும், லாஸ்ட்ல -10 மட்டும் இருக்கும். சோ வெடிக்கிற வரைக்கும் இந்த -10 மூவ் ஆயிட்டே இருக்கும். சோ அதனாலதான் இந்த வைல் லூப்பை யூஸ் பண்றோம். சோ இப்போ பார்க்கலாம் 4 கண்டிஷன் இருக்கு. சோ வைல், சோ அலைவ் அண்ட் செகண்ட் கண்டிஷன் என்னன்னா நம்ம ஆஸ்ட்ராய்டு வந்து நெகட்டிவ் டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கோம்ல. ஆஸ்ட்ராய்டு ஸோ இஸ் இன் நெகட்டிவ் டைரக்ஷன். அண்ட் இன்னும் 2 கண்டிஷன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாக்ல வந்து ஸ்டாக் டெஃபினட்டா இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து ஸ்டாக்ல இருக்க லாஸ்ட் எலிமெண்ட் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கும். பாருங்க, இந்த கேஸ்ல நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக் டாட் சைஸ் கிரேட்டர் தேன் 0 எழுதுங்க. அப்புறம் தான் நீங்க stack dot peak is greater than 0 எழுதுங்க. சோ இத மாத்தி எழுதிடாதீங்க. stack dot size first வரணும், அப்புறம் தான் stack dot peak greater than 0 வரணும். சரியா? ஏன்னா இந்த கேஸ்ல நீங்க வந்து ஸ்டாக் வந்து எம்டியா இருந்துச்சு, அது மேல நீங்க பீக் பண்ண பார்த்தா நீங்க எரர் வந்துடும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஸ்டாக் டாட் சைஸ் கிரேட்டர் than 0 கண்டிஷன் ஃபர்ஸ்ட் போட்டுருங்க, அப்புறம் பார்க்கலாம். சரியா? இப்போ வந்து 3 கேஸ் இருந்துச்சு. இஃப் math dot abs of asteroid greater than stack dot peak. ஸோ இந்த கேஸ்ல என்ன பண்ணும், வெறும் நம்ம ஸ்டாக் வந்து பாப் பண்ணிடும். செகண்ட் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. எல்ஸ் இஃப் math dot abs asteroid is equal to stack dot peak. இப்போ என்ன பண்ணும், ஸ்டாக்கையும் பாப் பண்ணும், அப்புறம் இந்த புது ஆஸ்ட்ராய்டும் அலைவா இருக்காது. ஸோ அலைவ் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஸோ ஜாவால நீங்க ஃபால்ஸ் இப்படி எழுதணும். எல்ஸ் அலைவ் இஸ் ஈக்குவல் ஃபால்ஸ். லாஸ்ட் கண்டிஷன் என்ன, நம்ம புது ஆஸ்ட்ராய்டு வந்து லாஸ்ட் ஸ்டாக்கோட லாஸ்ட் எலிமெண்டோட சின்ன ஆஸ்ட்ராய்டு. ஸோ இந்த புது ஆஸ்ட்ராய்டு வந்து வெடிச்சிடும். ஸோ ஃபைனலா இவ்வளவுதான். இப்போ வந்து இஃப் ஸோ இந்த சீக்வன்ஸ்க்கு அப்புறம் நம்ம புது ஆஸ்ட்ராய்டு இன்னும் அலைவா இருந்துச்சு, அது வந்து ஸ்டாக்ல போட்டுரும். ஸ்டாக் டாட் புஷ், ஓகேவா? ஸ்டாக் டாட் புஷ் ஆஃப் ஆஸ்ட்ராய்டு. அவ்வளவுதான். சோ இது வரைக்கும் இந்த ப்ராப்ளம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் சேஞ்ச் மாதிரி பண்ணிக்கோங்க. இங்க வந்து ஸ்டாக் இன்டெஜரை வந்து நான் சேஃப் இனிஷியலைஸ் பண்ணியிருந்தேன், ஸ்டாக் இனிஷியலைஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் இங்க வந்து நான் செமிகோலன் பதில கோலன் போட்டிருந்தேன். இது வந்து செமிகோலன் மாத்திக்கோங்க. ஃபைனல் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம வந்து இந்த ஸ்டாக் இன்டீஜரை வந்து நம்ம வந்து ஒரு இன்டீஜர் அரேவா மாத்தி கொடுக்கும். அது எப்படி கொடுக்கணும்னா ரொம்ப பவர்ஃபுல் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். இப்போ ஸ்டாக் டாட் ஸ்ட்ரீம், சரியா? ஸ்டாக் டாட் ஸ்ட்ரீம் டாட் மேப் டு இன்ட், ஸோ ஐ டாட் டு அரே. ஸோ இது ரன் பண்ணி பாத்தீங்கன்னா, நான் ரன் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணுதுன்னு சொல்றேன். பர்ஃபெக்ட். சோ இது என்ன பண்ணுதுன்னா, இந்த ஸ்டாக் டாட் ஸ்ட்ரீம் வந்து இந்த ஸ்டாக்ல இருக்க இன்டீஜர்ஸை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரீமா உருவாக்குது. அப்புறம் அதை மேப் டு இன்ட் யூஸ் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரீம் வந்து ஒரு இன்டீஜர் ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணுது. ஃபைனலா இந்த இன்டீஜர் ஸ்ட்ரீமை வந்து நம்ம டைரக்டா டூ அரே யூஸ் பண்ணி ஒரு இன்டீஜர் அரேவா உருவாக்கிக்கிறோம். அதுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். சப்மிட் பண்ணி பார்த்துடலாம். பர்ஃபெக்ட். இதுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். இப்போ குயிக்கா பைத்தன் சொல்யூஷன் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளமோட பைத்தன் கோட். எக்ஸாக்ட் சேம் லாஜிக் தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சேஃப் ஸ்டாக் கிரியேட் பண்ணி வச்சுப்போம். அப்புறம் வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து லெஃப்ட் டு ரைட் படிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுவேன், இந்த லூப்குள்ள இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து ஆஃப்டர் ஆல் கொலிஷன்ஸ் அலைவா இருக்கும்னு அசியூம் பண்ணி ட்ரூன்னு செட் பண்ணிடுவேன். அப்புறம் இந்த 4 கொலிஷன் கண்டிஷனையும் செக் பண்ணுவேன். 4 கொலிஷன் கண்டிஷன் என்ன, அந்த ஆஸ்ட்ராய்டு இன்னும் அலைவா இருக்கணும், வெடிக்காம. அப்புறம் இந்த சேஃப் ஸ்டாக்லயும் சில ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கணும். அப்புறம் இந்த புது ஆஸ்ட்ராய்டு வந்து லெஃப்ட் நெகட்டிவ் டைரக்ஷன் மூவ் பண்ணும். அப்புறம் சேஃப் ஸ்டாக்ல இருக்க லாஸ்ட் ஆஸ்ட்ராய்டு வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன்ல மூவ் பண்ணும். ஸோ அதுதான் இந்த 4 கண்டிஷன்ஸ். அப்புறம் இந்த இதுக்குள்ள இருக்க 3 கண்டிஷன் செக் பண்ணும். புது ஆஸ்ட்ராய்டு வந்து இந்த லாஸ்ட் ஆஃப் ஸ்டாக்கோட பெருசா இருந்துச்சுன்னா லாஸ்ட் ஆஃப் ஸ்டாக் வந்து பாப் பண்ணிடுவேன். சேஃப் ஸ்டாக்ல இருக்க லாஸ்ட் ஆஸ்ட்ராய்டு வந்து பாப் பண்ணிடுவேன். அப்புறம் ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, புது ஆஸ்ட்ராய்டும் லாஸ்ட் ஆஃப் ஸ்டாக் ஆஸ்ட்ராய்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா
லாஸ்ட் ஆஃப் ஸ்டாக்க பாப் பண்ணிட்டு அலைவையும் ஃபால்ஸ் செட் பண்ணேன். புது ஆஸ்ட்ராய்டு அடிச்சிடும் சொல்லிடும். இல்லனா இந்த புது ஆஸ்ட்ராய்டு வந்து லாஸ்ட் ஆஃப் ஸ்டாக்கோட கம்மி சைஸ்ல இருந்துச்சு, வெறும் அலைவ் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ், அவ்வளவுதான். ஃபைனலா இந்த சீக்வன்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆஸ்ட்ராய்டு இன்னும் அலைவா இருந்துச்சுன்னா அந்த சேஃப் ஸ்டாக்கு அப்பெண்ட் பண்ணிடுவேன். இல்லனா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஃபைனலா நம்ம இந்த சேஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளமோட பைத்தன் லாஜிக். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அஹ் இந்த வீடியோக்கு ப்ளீஸ் லைக் போடுங்க, என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமா இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் ப்ராப்ளமோட உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் கீப் கோடிங் அண்ட் கீப் என்ஜாய். பார்க்கலாம்.